தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்திலிருந்து பெங்களூர் வழியாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். அதுவும் நான் இந்த நேரத்தில் எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல. நீ குரான்ல இருந்து 2 வெர்ஸை சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும். அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும். ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை குலைக்கணும், அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்துறாங்க. நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன். நீங்க ஓவராலா பாருங்க, காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதான் இருக்கு. 370 எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க, இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது. அது காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்குறாங்க. ஆனா முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம். கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்து கொண்டு 26 பேர்த்த கொண்டிருக்கிறாங்க. அதனால் இதுல என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை. அப்பாவியை கொல்லணும், அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும்.